நீதிமொழிகள் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 13 35 முடிய. ஞானத்தை தேடி அடைந்தோர் நற்பேறு பெற்றோர். மெய்யறிவை அடைந்தோர் நற்பேறு பெற்றோர். வெள்ளியை விட ஞானமே மிகு நலன் தருவது. பொன்னை விட ஞானத்தால் வரும் செல்வம் மேலானது. ஞானம் பவளத்தை விட விலை மதிப்புள்ளது. உன் அரும்பொருள் எதுவும் அதற்கு நிகராகாது. அதன் வழக்கை நீடித்த ஆயுளை அருள்கின்றது. அதன் இடக்கை செல்வமும் மேன்மையும் கிடைக்கச் செய்கின்றது. அதன் வழிகள் இன்பம் தரும் வழிகள். அதன் பாதைகள் யாவும் நலம் தருபவை. தன்னை அடைந்தோருக்கு அது வாழ்வெனும் கனி தரும் மரமாகும். அதனை பற்றிக்கொள்வோர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவர் ஞானத்தால் பூவுலகிற்கு அடித்தளமிட்டார். விவேகத்தால் வானங்களை நிலைபெறச் செய்தார். அவரது அறிவாற்றலால் நிலத்தின் அடியிலிருந்து நீர் பொங்கி எழுகின்றது. வானங்கள் மழையை பொழிகின்றன. பிள்ளாய், விவேகத்தையும் முன்மதியையும் பற்றிக்கொள். இவற்றை எப்போதும் உன் கண்முன் நிறுத்திவை. இவை உனக்கு உயிராகவும் உன் கழுத்துக்கு அணிகலனாகவும் இருக்கும். நீ அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய். உன் கால் ஒருபோதும் இடராது. நீ படுக்க போகும்போது உன் மனத்தில் அச்சம் இராது. உன் படுக்கையில் நீ அயர்ந்து தூங்குவாய். பொல்லார் திகிலடைவதையும் அவர்களுக்கு அழிவு வருவதையும் காணும்போது நீ அஞ்சாதே. ஆண்டவர் உனக்கு பக்கத்துணையாய் இருப்பார். உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார். உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுபவருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. அடுத்திருப்பார் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே. அடுத்திருப்பாருக்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே. அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லவா? ஒருவர் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்கும்போது அவரை வீண்வாதத்திற்கு இழுக்காதே. வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே. அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதே. ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார். பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள். அறிவிலிகளோ இகழப்படுவார்கள்.